ஹலோ கைஸ், என் பேர் முனீர் அகமது. சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காகனா, என்னை பற்றி எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை. அதனால் சும்மா எனக்கு தோணுச்சு, என்னை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம், யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான். இந்த வீடியோ எடுக்கிற டேட் பார்த்திங்கன்னா 12th June ஈவினிங் 5 o'clock தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். நான் ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் படித்ததுலாம் ஸ்கூல் ஒரு சின்ன ஒரு நர்சரி ஸ்கூலில் தான் படித்தேன். 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டவுனில் எங்கன்னா திருவள்ளூர் ஸ்டாச்சு இருக்கும். திருவள்ளூர் ஸ்டாச்சு அங்கேருந்து நியர்பையில் தான் ஒரு நர்சரி ஸ்கூலில் படித்தேன். பேருங்க தணிகை நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் பார்த்திங்கன்னா 6th ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பிடிஎஸ் ஜெயின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். வெறும் 1 year தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் படிக்கலை. இங்கிலீஷு அவ்வளோவா மண்டேல ஏறல. ஸோ அதனால் நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இந்தமாரி எனக்கு இங்கிலீஷு வரல, அதனால் எனக்கு தமிழ் மீடியத்தில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலு சேர்த்து விட்டாங்க. முஸ்லீம் ஸ்கூல் தான். அங்கே தான் 7th-லேருந்து 10th வரைக்கும் படித்தேன். 10th ஹை மார்க். 10th அவ்வளோ நல்ல மார்க்லாம் கூட எடுக்கல. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஆவரேஜாக படிப்பேன். வீட்டில் 10th படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. எப்படி படிப்போமா, பாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிலாம் தோணுச்சு. வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க, இவன் சரியாக படிக்க மாட்டான், இப்படிலாம் படித்தா எப்படி அவன் பாஸ் ஆவான், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி என் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோவா எதுவுமே காதில் போடாமல் அவன்லாம் படிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவ் பண்ணாங்க. நான் டியூஷன்லாம் பெருசாலாம் போகல. வெறும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான் படித்தேன். ஸ்கூலில் சொல்லி கொடுத்து படித்து நான் 385 மார்க் எடுத்தேன். 77%. 77% எடுத்த உடனே ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படியே மூக்கு மாதிரில வெளில வச்சிட்டாங்க. என்னோட எங்களோட ஜென்ரேஷனில் யாருமே இவ்வளோ மார்க் எடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் தான் 385 மார்க் எடுத்த உடனே எங்கள் அப்பாலாம் அழுதுட்டாங்க. எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். நான் படிக்கும்போது நான் 2001 நான் படிக்கும்போது +1 +2 1200 மார்க்கு. +1 அவ்வளோவா இல்லை. +1 பப்ளிக் எக்ஸாம் இல்லை, +2 தான் பப்ளிக் எக்ஸாமு. சரி, நான் பயந்து சரி 1200 மார்க் எப்படி எழுதுவேன், சரி வேணாம், டேரெக்டாக டிப்ளமோ சேர்ந்துடலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா நான் 10th படிக்கும்போதே ஒரு கேன்வாஸ்க்கு வந்தேன். ஒரு பாலிடெக்னிக்லேருந்து வந்தேன். இந்த பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட் நடத்துகிறோம். அதில் இந்த மெக்கானிக்கல் கோர்ஸு, சிவில் கோர்ஸு, இசிஇ, எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ஏசி சம்மந்தமான ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ஏசி சம்மந்தமான குரூப் எடுக்கலான்னு சொல்லி அந்த குரூப் தான் எடுத்தேன். எந்த காலேஜ் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அவுட் ஆஃபில் ஒரு 10 to 15 kilometers தான் இருக்கும். சோமாஸ்படியில் ஒரு ராஜலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ், அந்த காலேஜில் தான் படித்தேன். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அந்த குரூப் தான் எடுத்தேன். காலேஜில் போனால் அங்கெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாலிடெக்னிக்கில் படிப்பாங்க. நான் கொஞ்சம் 385 மார்க் எடுத்ததுனால எல்லாருமே கேட்டாங்க, இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு எதுக்காக நீங்கள் பாலிடெக்னிக் டிப்ளமோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இந்த மாதிரி டெக்னிக்கலாக போனோம், எலக்ட்ரிக்கல் இல்லை. அதனால தான் நான் சரி இந்த குரூப் எடுத்தேன். இந்த குரூப் எடுத்து அதில் கூட ஒரு நல்ல மார்க்கு தான் எடுத்தேன். எல்லா செமஸ்டரும் நான் ஆல் கிளியர், ஒரு அரியர் கூட நான் வைக்கல. ஃபஸ்ட்டு செம்லேருந்து 6th செம் வரைக்கும் எல்லா செம்லேயும் நான் ஆல் கிளியர் தான். ஆல் கிளியர் முடிச்சுட்டு ஆல் கிளியரு எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 80% எடுத்தேன். 80% எடுத்து அதுக்கப்புறம் 1 yearக்கு அப்புறம் கிராஜுவேஷன் வச்சாங்க. கிராஜுவேஷனில் கூட எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் அந்த பட்டமளிப்பு வேலை கொடுப்பாங்கள்ல எல்லாருக்கும், அந்த ஒரு கோட் மாதிரி, அந்த கோட்லாம் போட்டு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம்
2019 பாஸ்ட் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே, 2019 கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எங்கேயுமே அவுட் ஆஃப் டவுன் எங்கேயுமே போகல. லோக்கலில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சும்மா எலக்ட்ரிஷியன் ஒருத்தவங்க கூட ஹெல்ப்பராக போய் ஜாயின் பண்ணி அவங்க கூட தான் ஒரு 1.5 years 2 years கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொரோனாலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சு நம்ம சரி நம்ம சென்னைக்கு போகலாம், சென்னைக்கு போய் ஏன்னா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம், படித்தது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். ஒரு லோக்கல் ஆப் தான், ஒரு அந்த நித்ரான்னு ஒரு ஆப் ஒன்று வந்து அதில் தான் நான் ஒரு தேடி அதில் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கம்பெனி ஒன்று ஃபைண்ட் பண்ணேன். கம்பெனி ஒன்று பார்த்தேன். ஒரு ஏசி ரிலேட்டட் கம்பெனி தான் அது. பார்த்திங்கன்னா அது சர்வீஸ் சென்டர் தான். இப்போ புதுசாக நம்ம ஏசிலாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அதை போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. இல்லை பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வந்து ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி அது இல்லாமல் இன்ஸ்டாலேஷனும் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலேஷனு சர்வீஸ் அதெல்லாம் அந்த கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 4 months அவங்க வந்து சேல்ரி அவ்வளோலாம் கொடுக்கல, ஒரு 10K தான் கொடுத்தாங்க. அதில் வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே அதில் பார்த்துக்கிட்டோம். கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் ரூம் தான். பர்சன் பர் ஹெட்டுக்கு வந்து 1000 to 2000 அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வேறு தனியாக பார்த்துக்கணும். எல்லாம் போக கையில் வந்து 4000 5000 4000 தான் மேக்ஸிமம் நிற்கும். அதுவும் வீட்டில் வந்து சரி இவ்வளோ கம்மி சம்பளத்தெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, சரி வேறு ஜாபு ட்ரை பண்ணலான்னு சொல்லி அப்படியே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே வேறு ஜாப் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி, கான்ட்ராக்டர் கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ அந்த கம்பெனியில் வாங்கின சேலரி வந்து எனக்கு பத்தலை. சரி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு சரி வேறு கம்பெனி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக கம்பெனி எதனா இருக்கா சென்னையில் சொல்லி ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. நான் தனியாக தான் ஊர்லேருந்து கூட தனியாக தான் வந்தேன். சென்னையில் யாருமே கூடலாம் வரல. அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் நான் தனியாக தான் பண்ணேன். இந்த ஜாபு லிங்க்டின்ல அதுக்கப்புறம் கூகுளில் அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி எதனா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ஜாப் எதனா இருக்கா சென்னையில் சொல்லி சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வோல்டாஸ்னு ஒரு கம்பெனி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து கான்ட்ராக்டிங் கம்பெனி தான். அது ஒரு ஐடி பார்க்கில் வந்து மெயின்டெனன்ஸுன்னு சோழிங்கநல்லூர்லாம் தாண்டி சிப்காட், நாவலூர் சிப்காட்டுக்குள்ள டிசிஎஸ்ன்னு ஒரு டாட்டா கன்சல்டன்ட் சர்வீஸ், அதில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸு செக்ஷனில் இருந்தேன். அங்கே வந்து ஒரு 1 month ஒர்க் பண்ணேன். எதுக்காக 1 month ஒர்க் பண்ணேன்னா, நான் தங்கியிருக்க இடம் பார்த்திங்கன்னா நான் எதுக்காக நான் 1 monthல குவைட் பண்ணேன்னா, நான் ஸ்டே பண்ணுற இடம் வந்து அரும்பாக்கம் MMDA, அங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கேருந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போனேன்னா மேக்ஸிமம் 2 hours ஆகும் ட்ராவலிங் டைமு. அதனால் அதுக்கே 2 hours ஆகுதுன்னு சொல்லி அந்த ஜாப் வேணும்னு சொல்லி குவைட் பண்ணி வேறு நியர்பையாக எதுனா இருக்கான்னு கம்பெனி நான் ஃபைன் பண்ண வேறு எதனா கம்பெனி இருக்கான்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு கியூஸ்ன்னு ஒரு கம்பெனி நான் பார்த்தேன். கியூஸு கம்பெனி, அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னா நந்தனம், சைதாப்பேட்டை நந்தனம் ரோட்டில் இருக்குது, ஆடி ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில். அந்த கம்பெனியில் தான் வந்து நான் அந்த கம்பெனியில் கேட்டால் அவங்க சைட்டு வந்து ஏர்போர்ட் சைட்டாக கொடுத்தாங்க. ஏர்போர்ட் சைட்னா ஏரோ ஹப் மாலுன்னு சொல்லி ஒன்று, இந்த வெஸ்ட்டு ஏரோ ஹப் வெஸ்ட்டு, ஏரோ ஹப் ஈஸ்ட்டுன்னு சொல்லி. வெஸ்ட்டில் மல்டி லெவல் பார்க்கிங் இருக்கும், கீழே வந்து ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஏரோ ஹப் ஈஸ்ட்டு மால்னு சொல்லி, அங்கே பிவிஆர், பேண்டலூன்ஸு, டோனி அண்ட் கை அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதில் தான் மெயின்டெனன்ஸாக ஒர்க் பண்ணேன். எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்னால் சில்லர் ஆப்ரேட்டர், வாட்டர் கூல் சில்லர், அது அந்த ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக அந்த ஜாப்லாம் ஒர்க் பண்ணேன். சரி, அங்கே ஒரு
2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில். டோட்டலாக சென்னையில் ஊரில் ஒர்க் பண்ணது ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஏன் ஒரு ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிசிசி கல்ஃப் ரிலேட்டடாக எதனா ஜாப் எதனா இருக்கா கல்ஃபில் அப்படி சொல்லி தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். சரி, நான் இந்த வீடியோலாம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்மளை பற்றி ஒரு போஸ்ட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹவ் ஐ கெட் த ஜாப் இன் சவுதி அரேபியான்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.